18% வாக்குகளை இவர்கள் பெறுவார்கள் என்று புதிய தலைமுறை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி பாரிவேந்தர் அவர்களுடைய அரிப்பை தீர்த்து கொள்வதற்காக வெளியிடப்பட்ட செய்தியை தாண்டி தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் நிலவரம் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று மோடியே போட்டியிலிருந்து விலகுகிறார். தோல்வி நம்பர் 1. அண்ணாமலையினுடைய இது என்னன்னா, நான் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கவில்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு என்ன வேலை இருக்கு? ரவுடி பயல்களோட, கஞ்சா விற்கிறவனோட, அபின் விற்கிறவனோட, பொம்பளை கடத்துறவனோட, சீட்டிங் பண்றவனோட, கொலகாரனோட கூடி குழாவுவதற்கு தான் அவன வேலையா? முக்கியமான அரசியல் தலைவர்களாக பாஜகவில் அறியப்படக்கூடியவர்கள் அனைவரும் பின்வாங்குகிற பொழுது புதிய தலைமுறைக்கு இந்த ஆய்வு எங்கிருந்து வந்தது என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். மோடி ராமநாதபுரத்தில் போட்டியிட்டால் தமிழ்நாட்டில் பாஜக 20-25 தொகுதிகளிலாவது வென்றாக வேண்டும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, சரி பெட்ரோல் விலையை பேசுவீங்களா, டீசல் விலையை பேசுவீங்களா, அந்நிய செலவாணியை பேசுவீங்களா, இல்ல நான் வந்தேன்னா டாலருடைய மதிப்பை நான் என்ன செய்வேன், இந்தியா ரூபாய் மதிப்பை கூட்டுவேன்னு சொன்னாரு, அதை பத்தி அவரால் பேச முடியுமா? எதை பற்றி பேச முடியும்? தமிழ்நாட்டில் அதிமுகவின் வாக்கு வங்கியாக இருந்த மறவர் சமூகத்தினுடைய வாக்குகளை அதை தங்கள் வாக்கு வங்கியாக மாற்றுவது அப்படிங்கிறது அவங்களுடைய இலக்கு. அந்த இலக்கை ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் வைத்து செய்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கோட்சே சிந்தனையாளர்கள் யார் சார்? எவன் இருக்கான் தமிழ்நாட்டுல? சொல்லு. நாங்கெல்லாம் கோட்சேன்னு எத்தனை பேர் வச்சிருக்கான்? சவர்கார்னு எவனாவது பேர் வைக்க தைரியம் உண்டா தமிழ்நாட்டுல? சொல்லிட்டு ரோட்ல திரும்பி பார்ப்போம். அண்ணாமலை பிள்ளைக்கு பேர் வைக்க முடியுமா? சவர்கார் கோட்சேன்னு பேர் வை பார்ப்போம். வைக்க முடியாதுல. அப்புறம் என்ன கருத்தியல்? அந்த கருத்தியல் தமிழ்நாட்டினுடைய கருத்தியல். நான் இப்போதும் சொல்கிறேன், எழுதி வைத்துக்கங்க. இந்த வாக்கு வரலைன்னா புதிய தலைமுறை என்ன சொல்லுவாங்க? எங்க ஆய்வு தவறுன்னு பகிரங்கமா அறிவிப்பாங்களா? அறிவிக்க மாட்டாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் சூர்யா சேவியர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது ஒரு பண்பட்ட மண், இது ஒரு பெரியார் மண். இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் மதவாத கட்சிக்கு இடம் கிடையாது, மக்களே புறக்கணிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான கருத்தை திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், சமூக இயக்கங்கள் எல்லாரும் முன் வச்சு வரக்கூடிய சூழ்நிலையில் புதிய தலைமுறை ஃபெடரல் இணைந்து நடத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு கடந்த ஒரு 2-3 நாட்களாக அந்த கருத்து கணிப்பு தொடர்பான அந்த செய்திகளை வெளியிட்டு வர்றாங்க. அதில் பார்க்கும் பொழுது பாஜக தனித்து கிட்டத்தட்ட 18% வாக்குகளை பெறும் அப்படின்ற ஒரு முடிவை அறிவிச்சிருக்கிறாங்க. முதற்கட்டமாக இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அபத்தமான ஒரு ஆய்வு அது. இந்த ஆய்வு எங்க எடுத்தார்கள் என்னன்னு தெரியல. ஒரு வேற பாரிவேந்தர் படுத்து கிடந்த அறையிலிருந்து எடுத்தார்களா, இல்லை புதிய தலைமுறை வாசல்ல நின்னவங்களை வச்சு எடுத்தாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் ஒரு தகவலை நான் சொல்றேன். இதே புதிய தலைமுறை ராமநாதபுரம் தொகுதியில் மோடி போட்டியிடுவார் என்று ஒரு செய்தியை முதலில் புதிய தலைமுறை தான் போட்டது. மீண்டும் மீண்டும் அந்த செய்தி வந்து கொண்டே இருந்தது. அந்த செய்தியினுடைய பின்னணி என்ன என்பது குறித்து ஒரு ஆய்வை நான் நேரடியாக ராமநாதபுரம் சென்றே செஞ்சேன். ராமநாதபுரமே நான் போனேன். அங்கு போகிற பொழுது அந்த செய்தி உண்மை. அது முதலில் குட்டியை இறக்கி ஆழம் பார்க்குற வேலை இருக்குல்ல, அந்த வேலையை அவங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் என்ன ரிசல்ட் வந்தது அப்படின்னு சொன்னால், அந்த பாஜகவிலிருந்து ஒரு குழு அதற்காக ராமநாதபுரம் தங்கியிருந்தது. பொதுவாக அந்த தொகுதியினுடைய நிலவரத்தை ஆய்வு செய்தார்கள். எல்லாம் ஆய்வு செய்துவிட்டு நரேந்திர மோடி போட்டியிட்டால் 21% வாக்குகளை மட்டும் பெறுவார் என்று ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள். ராமநாதபுரம் தொகுதியில மட்டும் ஒரு பிரதமர் இருக்கக்கூடியவர் ஒரு ஸ்டேட்ல போட்டியிறாருன்னு சொன்னா அந்த தாக்கம் அந்த தொகுதி சார்ந்தது மாத்திரமல்ல, தமிழ்நாடு சார்ந்தது. மோடி ராமநாதபுரத்தில் போட்டியிட்டால் தமிழ்நாட்டில் பாஜக 20-25 தொகுதிகளிலாவது வென்றாக வேண்டும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ராமநாதபுரம் தொகுதி என்பது அங்கே கடல். ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம் தொகுதிக்குள்ளதான் ராமேஸ்வரம் இருக்கு, அது கடல். இந்த பக்கம் திருச்சுழி இருக்கு. மோடி ராமநாதபுரத்தில் போட்டியிடுகிறார் என்ற செய்தியை திருச்சுழிக்கு சேருவதற்கு அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வந்துவிடும். திருச்சுழிலேயே அந்த தாக்கம் இருக்காது அப்படிங்கிறது தான் அவங்க எதிர்பார்ப்பு. திருச்சுழி தொகுதியும் அதற்குள் உண்டு. அறந்தாங்கி, திருவாடானை, ராமநாதபுரம், பரமக்குடி, முதுகுளத்தூர், திருச்சுழி, இந்த 6 தொகுதி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி. அந்த தொகுதிக்குள் நான் அந்த ஊருக்குள்ள பிறந்து வளர்ந்தவங்கிற முறையில் எனக்கும் தெரியும். அந்த தொகுதியை பற்றியான முழு நேச்சர் தெரியும். அதில் 21% வாக்குகள் தான் கிடைக்கும்.
அதே நேரத்தில் அந்த இடத்துல யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, மற்ற தொகுதியில் நிற்கிற அந்த மோடி நிற்கக்கூடிய தாக்கம் வேறு எந்த தொகுதிக்கும் இருக்காது. எனவே இங்கு போட்டியிட வேண்டாம். மோடிக்கே 21% தான். நான் பேர் யாரு, அந்த ஆய்வாளர் யாரு, எத்தனை பேர் வந்தாங்க, எங்க தங்கி இருந்தாங்க, எந்த இடத்துல நான் போய் அவங்கள பார்த்தேன், இது வரைக்கும் என்னால சொல்ல முடியும். அப்ப மோடி தமிழ்நாட்டில் போட்டியிட்டாலே அந்த கட்சி அவர் போட்டியிடுற தொகுதியிலேயே 21% ஓட்டு தான் வாங்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப 18% ஓட்டு எங்கிருந்து வாங்கும்? ஒன்று, மோடி போட்டியிலிருந்து அதற்கு பின்னாடி இந்த ஆய்வு ரிப்போர்ட்டுகள் அனுப்பப்பட்டதற்கு பின்னால் அந்த செய்தி நின்று போனது. அந்த செய்தி இதுல என்ன தெரியுமா, அவர் நிக்கிறதாக வந்த செய்திக்கு பின்னால் திமுக சார்பாக ராமநாதபுரத்தில் ஒரு BLA 2 மீட்டிங் நடக்கிறது. பூத் லெவல் ஏஜென்ட் மீட்டிங் ஒன்று நடக்கிறது. அந்த கூட்டத்திற்கு பின்னால் அவர் அறிவிச்சுட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும்ல, ஒரு பிரதமர் இங்க வாராரு, ஒன்றும் இல்லை, எல்லாரும் இந்த வடிவேலு படத்துல கிட்னியை காட்டு இங்க வான்னு கூப்பிடுவாங்க இல்ல, அது மாதிரி மோடி கமான் கமான்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு காமெடியாகவும் மாறி போயிடுச்சு. ஒரு விஷயம். ரெண்டாவது, அங்கு வெளியிடப்பட்ட ஒரு போஸ்டர், அதற்கு முக்கியமான காரணத்தை நான் சொல்றேன். அங்கு வெளியிடப்பட்ட மோடி போட்டியிடுவார் என்று புதிய தலைமுறை போட்ட உடனே ஒரு போஸ்டர் ஒட்டப்படுகிறது. அந்த போஸ்டர் ஒரு சில பகுதிகளில் ஒட்டப்படுகிறது. ராமநாதபுரம் மக்களவை தொகுதியை தேவேந்திரர்களின் கோட்டையாக மாற்றவரும் நரேந்திரரே வருக, அதான் அந்த போஸ்டர். அப்படின்னு வந்தா என்ன ஒரு விளைவை இங்க உருவாக்கும். அப்ப இது ஒரு ஜாதிய ரீதியான ஒரு அணுகுமுறையாகவும் அது இருந்தது. சரி, தேவேந்திரர்களின் கோட்டையாக நரேந்திரர் மாற்ற வருகிறார் என்று சொன்னால் அப்ப மற்றவர்களை பள்ளத்தில் குழி வெட்டி புதைப்பதற்கு வருகிறாரா? அப்ப அங்க இருக்கிற மறவர்கள் அந்த கேள்வி எழுப்புவாங்கல்ல, அங்க இருக்கிற பிற சமூகத்தவர் அந்த கேள்வி எழுப்புவாங்கல்ல. அப்ப இது தேவையில்லாத ஒரு வேலையை அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு ஸ்மெல் பண்ணாங்க. அந்த போஸ்டர் வெளியிடப்பட்டதற்கு பின்னால் ஒரு போஸ்டர் ஒட்டுனாங்க. இப்பயும் பல இடங்கள்ல தேவேந்திர குல வேளாளர்கள்னு சில போஸ்டர்கள் ஒட்டப்படுகிறது பிஜேபிக்கு எதிராக. ஆனா ஒரு 15% ஓட்டு தான் அப்பயும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க மோடி நின்றால. அப்ப இந்த 18% வாக்குகளை இவர்கள் பெறுவார்கள் என்று புதிய தலைமுறை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி பாரிவேந்தர் அவர்களுடைய அரிப்பை தீர்த்து கொள்வதற்காக வெளியிடப்பட்ட செய்தியை தாண்டி தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் அதுவாக இல்லை. ஒன்று, நரேந்திர மோடி அந்த செய்தி வாபஸ் பெறப்பட்டதுல இருந்தே பாஜக அப்ப இங்க போட்டியிடவில்லை. அப்ப தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் நிலவரம் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று மோடியே போட்டியிலிருந்து விலகுகிறார். தோல்வி நம்பர் 1. அதே நேரத்தில் அதற்கு அடுத்து ஒரு வாரம் கழித்து, அதுவரை பொள்ளாச்சியில் போட்டியிடுவார் என்று சொல்லியிருந்த அண்ணாமலை, அதற்கடுத்து அந்த செய்திக்கு ஒரு வாரம் கழித்து அண்ணாமலையினுடைய இது என்னன்னா, நான் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கவில்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு என்ன வேலை இருக்கு? ரவுடி பயல்களோட, கஞ்சா விற்கிறவனோட, அபின் விற்கிறவனோட, பொம்பளையை கடத்துறவனோட, சீட்டிங் பண்றவனோட, கொலகாரனோட கூடி குழாவுவதற்கு தான் உனக்கு வேலையா? நான் அண்ணாமலைக்கு அதான வேலையா இருக்கு. அப்ப இதுதான் அண்ணாமலை எனக்கு நிறைய வேலை இருக்கிறது, நான் விலகிக் கொள்கிறேன். பாஜகவினுடைய தோல்வி நம்பர் 2. நீலகிரி தொகுதியில் நட்டா பிரச்சாரம் செய்கிறார். இங்கு எல் முருகன் தான் வேட்பாளர் என்கிறார். மேடையிலேயே மறந்துடாதீங்க. அதை ஒட்டி வேலைகள் நடக்கிறது. அதன் பின்னால் இப்போது அவர் மத்திய பிரதேசத்திலிருந்து, ஏற்கனவே அவர் மத்திய பிரதேசத்திலிருந்து தான் ராஜ்யசபா MP ஆகி மந்திரியானார். இப்ப அதே போல மீண்டும் அவர் என்ன செய்கிறார், ராஜ்யசபா மெம்பர் ஆகி. அப்ப தோல்வி நம்பர் 3. முக்கியமான அரசியல் தலைவர்களாக பாஜகவில் அறியப்படக்கூடியவர்கள் அனைவரும் பின்வாங்குகிற பொழுது புதிய தலைமுறைக்கு இந்த ஆய்வு எங்கிருந்து வந்தது என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். மொத்தம் 3 பேர் விலகுறாங்க. இந்த இடத்துல அது ஒரு ஞாபகம் வருது. கர்நாடக சட்டமன்ற தேர்தல் அறிவிச்சதுக்கு பிறகு இதே போன்று அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் நான் போட்டியிடலைன்னு ஒருத்தராக அறிவிச்சார்கள். அதற்கு பிறகு பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு. ஊடகங்களை வைத்துக் கொண்டு பாஜகவுக்கு ஒண்ணு இருக்கு, பாஜகவுக்கு இருக்கு, புலி வருது அப்படின்னு ஒரு படம் காட்டுவாங்கல்ல. இந்த கதை தான் நடந்து கொண்டிருக்கிறது. பாஜகவால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இவர்கள் அதாவது அது எங்கிருந்தது வருகிறது என்றால், அதிமுகவை பலவீனப்படுத்தி, அதிமுக என்பது ஒரு அமைப்பாக இருந்தது. ஒரு பாப்புலர் லீடர்ஸ், எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற பாப்புலர் லீடர்ஸ், மக்களால் மதிக்கப்பட்ட தலைவர்கள். அவர்கள் மீதான அரசியலில் நமக்கு வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அவர்கள் மக்களால் மதிக்கப்பட்ட தலைவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் வழிநடத்திய அதிமுக இன்றைக்கு அதிமுகவை திமுக பிளவுபடுத்துகிறதுன்னு எடப்பாடி பழனிசாமி இப்ப போய் பேசிட்டு வந்தாரு. அதிமுகவை பிளவுபடுத்தினதே எடப்பாடி தான். OPS பிளவுபடுத்தி, சசிகலாவை பிளவுபடுத்தி, தினகரனை பிளவுபடுத்தி, எல்லாரையும் பிளவுபடுத்தி வெளியேற்றிட்டு திமுக பிளவுபடுத்துது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல.
அவர்தான் அதிமுகவை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதிமுக பாஜகவிடம் சரண்டர் ஆகி இருக்கிறது. இதுதான் நிலவரம். அப்ப அதிமுக பலவீனப்பட்டிருக்கிற சூழலில் அந்த வாக்குகளை பாஜக தனதாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு முயற்சியை, அதிமுகவையும் பலவீனப்படுத்துவது, அதிமுகவிற்கான வாக்கு வங்கி என்று இருக்கக்கூடிய அதை தனதாக்கக்கூடிய ஒரு முயற்சியை பாஜக என்ன செய்கிறது, மேற்கொள்கிறது. அந்த முயற்சியில குறைந்தபட்ச அளவுக்கு கூட பாஜக வெற்றி அடையலன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக அது வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதுதான் நான் சொல்றேன்ல, தெருவில் போற ரவுடிகள், அந்த லெட்டர் பேடு கட்சி வச்சிருக்கிறவன், இந்த மாதிரி இருக்கிறவன் இருக்கான்ல, இவங்களை பூராத்தையும் பிடிச்சிக்கிற வேண்டியது. அதுல ஜாதி பேரை சேர்த்துக்கிற வேண்டியது, இந்த சமூகம் அந்த சமூகம்னு பேரை சேர்த்துக்கிற வேண்டியது, அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியது, அதுல ஒரு மாநாடு நடத்த வேண்டியது, அதுல ஒரு 10 ரவுடிகளை கூட்டி உட்கார வச்சுக்கிற வேண்டியது. உடனே இவங்க போய் உட்காந்து தேச விடுதலை பற்ற பத்தி அவங்கிட்ட முழங்க வேண்டியது. அவன் எழுத்தால உட்காந்து ஆசன வாயில சிரிச்சிட்டு கூட்டு வந்ததுக்கு அவன் சிரிச்சு எந்திரிச்சு அவன் போய்கிட்டு இருப்பான். இதுதான் இப்ப அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு அரசியலில் கிரிமினல், அரசியலில் ரவுடிசம், அரசியலை கிரிமினல் மயமாக்குவது அப்படிங்கிற நடவடிக்கையை தமிழ்நாட்டில் பாஜக செய்கிறது. அதுதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன் இதை செய்கிறார்கள்? அரசியல்ல ரவுடிகளை இணைத்தால், இந்த மாதிரி மோசமான நபர்களை இணைத்தால் மக்கள் மத்தியில என்ன செய்யும்? அது ஒரு எதிர்விளைவை உருவாக்குமே. அப்புறம் எதுக்கு இவங்க ஓப்பனா ரவுடிகளை சேர்க்கிறானுங்க, ஓப்பனா மோசமானவன்களை ஏன் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதற்குள் அவர்களுடைய பாலிசி அதுதான். அதுல முக்கியமானது என்ன? இப்ப ஒரு திமுக கவுன்சிலர் இருக்கிறார், அல்ல ஒரு திமுக மந்திரி இருக்கிறார். அவர் ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு நபர், யாராகவும் இருக்கட்டும், அது ஜனநாயக ரீதியாக அரசியலில் செயல்படக்கூடிய ஒருவர். அவரை நீங்க என்ன செய்யலாம்? அவரை எதிர்த்து ஒன்றும் செய்யலைன்னா போராட்டம் பண்ணலாம், அவரை எதிர்த்து கலவரம் சண்டை போடலாம், அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம், எல்லாமே செய்யலாம். ஏன்னா அவர் ஜனநாயகத்துக்கு உட்பட்டவராக இருக்கிற பொழுது ஒரு ரவுடியை அரசியலில் ஜெயிக்க வைத்து விட்டால் என்ன கதியாகும்? நீங்க போய் ஏதாவது பேச முடியுமா? நான் இப்போதையும் சொல்றேன், நெற்குன்றம் சூர்யாங்கிறாங்க, அவர் ஒய்ஃப் இங்க துணைத் தலைவராக இருக்கிறாங்க. அந்த அம்மா அந்த பஞ்சாயத்துல எதுவும் செய்யலைன்னு அந்த அம்மா வீட்டு முன்னாடி போய் 50 பேர் ஆர்ப்பாட்டம் நடத்த முடியுமா? நாளை காலை வெட்டுவேன், கொல்லுவான் அப்படின்னு ஒரு பயம் மக்களுக்கு வரும்ல. மக்களை மிரட்டுகிறார்கள். ரவுடிகளை வைத்து தமிழ்நாட்டு மக்களை பாஜக மிரட்டி கொண்டிருக்கிறது. ரவுடிசம் பண்ணுவான், ஒன்னு எங்க பின்னாடி வா, இல்லாட்டினா அடிப்பான், வெட்டுவான், குத்துவான், குண்டு வீசுவான், என்ன வேணாலும் செய்வான் என்ற ரவுடித்தன அரசியலை பாஜக தமிழ்நாட்டில் அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. அதை தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்க மாட்டார்கள். என்னன்னு நீ எங்களை கேள்வி கேட்டா தானே. இப்ப நீங்க மற்ற கட்சிகள் எல்லாம் கேள்வி கேட்குது, கேள்வி கேட்ட உடனே ஈடியை கொண்டாந்து ரைடு விடுறான்ல, அதே போல இங்க என்ன செய்யறான்? ரவுடிகளை வைத்து ரவுடி நடத்தக்கூடிய ஒரு ஏற்பாட்டை அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வித்தியாசம். இதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்வார்கள். மாத கணக்குல நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறாரு, என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த நடைபயணம் கூட குறைந்தபட்ச செல்வாக்கை பாஜகவுக்கு கொடுத்திருக்காது அண்ணாமலையினுடைய இந்த நடைபயணம்? நிச்சயமாக இந்த நடைபயணம் ஒரு நம்பிக்கையற்ற நடைபயணம் என்பதை அவர்கள் நடந்து கொண்டதிலிருந்தே முடிவுக்கு வந்தார்கள். அவங்க ஒரு பெரிய எழுச்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி இருக்கிறது, அதை தங்கள் அரசியலுக்கு ஏற்றதாக மாற்ற வேண்டும். அப்படின்னா அந்த மக்களுக்கு 10 ஆண்டு காலம் பாஜக என்ன செய்தது என்றுதானே அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும். பாஜக இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தோம், அப்பெல்லாம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதி இது, இதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம், எங்களுக்கு ஆதரியுங்கள் என்று ஒரு கட்சி நடைபயணம் ஏராளமான பேர் போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் போனாரு, கலைஞர் போனாரு, எல்லாரும் நடைபயணம், வைகோ மிகப்பெரிய நடைபயணம். அவர்கிட்ட கேட்டாதான் நடைபயணத்தினுடைய வரலாறு அவரால் சொல்ல முடியும். அவ்வளவு நடைபயணங்கள் நடந்திருக்காங்க. இந்த நடைபயணங்களில் எல்லாம் அவர்கள் முன்வைத்தது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி சார்ந்தது. ஆனா அண்ணாமலையினுடைய நடைபயணம் எதுவாக இருந்தது? ஒரு திமுகவை நீங்கள் குறை சொல்கிறீர்கள், குறை சொல்லலாம், ஒரு கட்சி குறை சொல்வதற்கு அவர்களுக்கு தார்மீக உரிமை இருக்கிறது. பாஜகவை பற்றி பேச முடியுமா? பாஜக தமிழ்நாட்டில் 10 ஆண்டு காலம் என்ன செய்திருக்கிறது? மதுரையில போய் நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டை நாங்கள் காப்போம், என் மண் என் மக்கள். நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி, ராமேஸ்வரத்திற்கு இன்றைக்கு மோடி திருப்பூர் வருகிறார், திருப்பூர்ல திருப்பூரா பல்லடத்திலே அதுல ஒண்ணுல பேசுறாரு. அவர் ஈரோட்டில் நின்று, திருப்பூரில் நின்று 2019 பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். நான் பிரதமராக விட்டால் இங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதியை, பனியன் ஏற்றுமதியை நான் என்ன செய்வேன், 1 லட்சம் கோடி டாலராக நான் என்ன செய்வேன், மாற்றுவேன் என்று மோடி பேசினார். அவர் பேசுகிற பொழுது 40,000 கோடிக்கு என்ன செய்கிறது, வர்த்தகம் நடக்கிறது. இன்றைக்கு எவ்வளவு தெரியுமா? அது 30,000 கோடி குறைந்திருக்கு. 10,000 கோடி குறைந்திருக்கிறது. இதற்கு மோடி இன்றைக்கு பதில் சொல்வாரா?
அங்க 2000 உற்பத்தி நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த 2000 நிறுவனங்கள்ல 200 நிறுவனங்கள் கிட்டத்தட்ட என்ன செய்கிறது, 20,000 கோடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 நிறுவனங்கள்ல 180க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் சின்ன நிறுவனங்கள், ஒரு 10-20 தான் பெரிய நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் தான் இந்த 30,000 கோடி. இதுல 20,000 கோடி ரூபாயை ஒரு 10-15-20 நிறுவனங்களே உற்பத்தி செய்கிறது. மீதி 180 நிறுவனங்கள் தான் மீதி இருக்கிற 10,000 கோடியை உற்பத்தி செய்கிறது. 30,000 கோடி 10,000 கோடியா குறைஞ்சிருக்கு. மோடி இதுதான் செஞ்சாரா? இதை பற்றி நீங்கள் பிரச்சாரம் பண்ண முடியுமா தமிழ்நாட்டில்? சரி, பெட்ரோல் விலையை பேசுவீங்களா, டீசல் விலையை பேசுவீங்களா, அந்நிய செலவாணியை பேசுவீங்களா, இல்லை நான் வந்தேன்னா டாலருடைய மதிப்பை நான் என்ன செய்வேன், இந்தியா ரூபாய் மதிப்பை கூட்டுவேன்னு சொன்னாரு, அதை பத்தி அவரால் பேச முடியுமா? எதை பற்றி பேச முடியும் தமிழ்நாட்டில்? தமிழ்நாடு அரசு செயல்படுத்தக்கூடிய எல்லா திட்டமுமே ஒன்றிய அரசினுடைய நிதியின் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டம். இவங்க அதுக்கு பேர் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. சட்டமன்றத்தில் பளிச்சுன்னு இப்ப தங்கம் அரசு பதில் சொன்னாரு, பிரதமர் வீடு கட்டும் திட்டம். பிரதமர் வீடு கட்டுற திட்டத்துல நீ 30,000 ரூபாய் கொடுக்குற, நாங்க 1,00,000 சில்லற ரூபா கொடுக்குறோம், அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாரு. பதில் சொல்லுங்க. எல்லாமே இப்படிதான், ஹம்பக்கு, எல்லாமே ஹம்பக்கு. ஒன்றிய அரசு பணம் கொடுக்கறது எங்க கொடுக்குது? இங்க இருக்க வாங்குற ஜிஎஸ்டியவே கொடுக்க மாட்டேங்கிறீங்களா சார்? மாநிலத்தினுடைய பங்கை கொடுப்பதற்கு மறுக்கக்கூடியவர்கள் மாநிலத்திற்கு நாங்க அதை தாண்டி பணத்தை கொடுத்து அதை தாண்டி ஒரு வளர்ச்சியை உருவாக்குவோம் என்று சொல்வது எவ்வளவு கேவலமானது, எவ்வளவு ஒரு கேலிக்குத்தான ஒரு விஷயம். பேரிடர் காலத்துல கூட ஆமா, எத்தனை புயல் வந்தது இவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 2014 இருந்து 2024 வரைக்கும் 10 புயல், பெருவெள்ளம் எல்லாமே வந்திருக்கு. ஏதாவது ₹1 எடப்பாடி பழனிசாமியே சொல்றாருல, நம்ம அவங்க கேட்டா அவங்க ஒன்றும் தரமாட்டாங்க, நம்ம தான் செஞ்சுக்கிறோம். வெள்ளம் வந்தா வரமாட்டேன், புயல் வந்தா வரமாட்டேன், ஒரு பேரிடர் வந்தால் வரமாட்டேன், இந்த மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது வரமாட்டேன், எதற்குமே வராத மோடி இப்போது எதுக்கு வர வேண்டும் என்றுதான் கேள்வி. அப்ப மோடி வருகிற பொழுது கோ பேக் என்று சொல்வது இருக்குல்ல, அந்த சொல்வது யார் சொல்கிறார்கள், எப்படி சொல்கிறார்கள் என்றல்ல, அது ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகுதா, பேஸ்புக்ல ட்ரெண்ட் ஆகுதா என்பதெல்லாம் அல்ல. மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தால் மோடிக்கு எதிரான அலை மேலும் மேலும் எழும் என்பதை மறந்துடக்கூடாது. இப்ப நீங்க சொல்றீங்க கள நிலவரம் வேறொன்றாக இருக்கு, புதிய தலைமுறை வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புக்கும் கள நிலவரத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஊடகங்கள், சமூக வலைதளங்கள், இதுல இப்படிப்பட்ட ஒரு கருத்தியில இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக காட்டி பலனை அடைந்திருக்கிறார்கள். அதை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப அந்த வகையில இந்த கருத்து கணிப்பு குறைந்தபட்ச பலனையாவது கொடுக்குமா பாஜகவுக்கு? பாஜகவினுடைய வியூகம் என்னன்னு நான் சொல்றேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பது அவர்களுக்கு இங்க என்ன பல்ட்டி அடிச்சாலும் நடக்காது அப்படின்னு அவர்களுக்கு தெரியும். அவர்களுடைய வாக்கு சதம் என்பது இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதம் என்பது உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 3% வாக்கு அப்படிங்கிறது தான். அது அந்த கட்சி அதாவது என்னன்னா, இவ்வளவு பல்ட்டி அடிச்சு உருண்டு பிறண்டு ஊடகங்களை வச்சு மூணாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி, அப்புறம் நாங்க தான் மூணாவது கட்சி அப்படின்னு சொல்ல, இல்ல நாங்க தான் நாம் தமிழர் வர, இல்ல நாங்க தான் காங்கிரஸ் வர, இப்படி வந்த ஒரு இதுல அந்த 3% ஓட்டு பாஜகவிற்கு 3% ஓட்டு திடீரென்று எப்படி 18% ஆகும்? இப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாட்டில் ஒரு 10-15 தொகுதிகளிலாவது 2வது இடத்திற்கு வந்துவிட வேண்டும். அதிமுகவை 3வது இடத்திற்கு என்ன செஞ்சிடணும், தள்ளிடணும். அதிமுகவை அவங்க கழட்டி விட்டதனுடைய காரணமே அதுதான். நீ அதிமுகவை ஏன் கழட்டி விட்டாங்க? அதிமுகவா வெளியே வந்துருச்சுன்னா நினைக்கிறீங்க? அதிமுக இப்போதைக்கு தள்ளி இருக்கட்டும். ஏன் தள்ளி இருக்கட்டும்? ஒரே ஒரு மேட்ரு தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய அனுபவம், திமுக கூட்டணி இயல்பாக மக்கள் பிரச்சனைகளோடு இணைந்து போராட்டங்களை நடத்துவது வைப்பது என்று ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் அப்படிங்கிறது தான் அதனுக்கு நேம் தமிழ்நாட்டில். ஆனால் இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. எங்கிட்டு வேணாலும் சேருவாங்க. இன்னைக்கு இங்கே இருப்பாங்க, நாளைக்கு அங்கிட்டு போடுவாங்க. அங்கே இருந்த ஆள் இங்கே ஓடியாரா, அவர் இந்த கூட்டணியில் சேருவாரா, அவர் இந்த கூட்டணியில் சேருவாரா, 4 வீட்டில் கல்யாணம், நாய்க்கு அந்த பக்கம் ஓட்டம் இந்த பக்கம் ஓட்டம் அப்படின்னு ஒரு கிராமத்தில் பழமொழி உண்டு. எல்லாம் இங்கிட்டு விழுந்தா இங்கிட்டு ஓடும், அங்கிட்டு விழுந்தா அங்கிட்டு ஓடும். இது ஒரு பழமொழி. அது மாதிரி இப்ப அவர் ஒன்றும் முடிவெடுக்கவில்லை. அவர் யாரோடு இணைவார் என்று தெரியவில்லை. அவர் அந்த கட்சிக்கு போவாரா, இந்த கட்சிக்கு போவாரா, என்ன உன் கட்சி கொள்கை? ஒன்னொரு முடிவெடு. ஒன்று நாங்கள் மோடியை ஆதரிக்கிறோம், இல்லை மோடிக்கு எதிராக நாங்கள், இதுதானே தேர்தலுடைய மையமான ஸ்லோகனே அதுதானே. அப்போ இல்லை அவர் இன்னைக்கு வரைக்கும் அங்கே இருப்பாரு, நாளைக்கு வரைக்கும் இங்கே இருப்பாருன்னா அதுக்கு பேர் வேற ஒன்று. ஆக இப்ப பாஜக என்ன செய்யுதுன்னா, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அடுத்து அதிமுக இல்லை நாங்கள் தான் என்ற ஒரு நிலையை அடைவதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அந்த மேற்கொள்றதுல ஒரு முயற்சி இந்த தேர்தலில் அதிமுகவின் வாக்கு வங்கியாக இருந்த மறவர் சமூகத்தினுடைய வாக்குகளை
அதை தங்கள் வாக்கு வங்கியாக மாற்றுவது அப்படிங்கிறது அவங்களுடைய இலக்கு. அந்த இலக்கை ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் வைத்து செய்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். மறவர் சமூகம் சார்ந்து சில பேர் தெரிவான். அவங்கள யாருன்னு நீங்க ஈஸியா அடையாளம் கண்ணோம்னா ஒன்று சேனான்னு பேர் வச்சிருப்பேன், இல்லை ஜீன்னு பேர் வச்சிருப்பேன். இந்த கும்பல்களை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டே தெரிவாங்க. இந்த மறவர் சமூகத்தினுடைய வாக்குகளை எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், டேப் பண்ணிடணும். அப்படிங்கிறது டேப் பண்ணணும், 2வது இடத்துக்கு வந்துடணும். அதிமுகவுக்கு பாஜக இருக்கிற கட்டளையை நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்ப கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி 2 நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நின்னால் இவர்கள் மீனவர்கள் மேல் பரிதவிப்பார்கள். ஒரு மீனவர் வேட்பாளரை நிறுத்துவது, அவர் அந்த ஓட்டை பிரிக்கிற பொழுது பிஜேபியை வெற்றி பெற வைக்கலாம், இல்ல பிஜேபி திமுகவுக்கு நெருக்கமாக வந்து விடலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ராமநாதபுரத்துல அன்வர் ராஜாவை நிப்பாட்டுவது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்க பாருங்க, நான் சொல்ற வேட்பாளர்கள் பூரா இப்ப வந்துருவாங்க. அதிமுகவுடைய வேட்பாளர்கள் யாருன்னு என்னால இப்ப 39 பேரையும் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க அதான் அவங்களுக்கு வகுத்து கொடுத்தது அந்த ஏற்பாடு. அப்ப அந்த பகுதியில் மறவர் ஓட்டுகளை கன்சால்ட்ரேட் பண்ணுவது, நாடார் வாக்குகள் தங்களுக்கு கொஞ்சம் இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பக்கம் கவுண்டர் வாக்குகள் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. வன்னியர் வாக்குகள்ல ஒரு ஆபரேஷன் வந்து என்ன செய்யறது, நடத்துறது. ஒன்னு பிறப்பால் நாங்க என்னது முற்பட்டவர்கள், ஆனா சோத்துக்கு நாங்கள் பிச்சை எடுப்பவர்கள்னு ஒரு இடபிள்யூஎஸ் குரூப் ஒன்று திடுறாங்கல்ல, இவர்களை எல்லாம் இவர்கள் பக்கத்துல என்ன செஞ்சுக்கிறது, வச்சுக்கிறது. இதுதான் இவங்க ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு பேரு ஜாதி வெறியை தூண்டுறது. ஆனா இவங்க சோசியல் இன்ஜினியரிங் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கானுங்க. இதை பூரா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் கேடர்கள் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பூரா ஜாதி வாரியாக ஒவ்வொரு ஊர் கிராமங்கள்லையும் போய் ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் மாதிரி போய் இருந்து அந்த ஊர்ல எந்த கம்யூனிட்டி மெஜாரிட்டியோ அதில் அது இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு தமிழ்நாடு பூரா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு இது. அவங்க இதை பரிசோதித்து பார்க்கிறார்கள். இன்னைக்கு வந்து அவங்க தமிழ்நாட்டை ஒரு பரிசோதனை களமாக, பாஜகவின் பரிசோதனை களமாக மாற்றி இருக்கிறார்கள். அதுல எங்களுக்கு என்ன வரும்னா அவங்களுக்கும் தெரியல. நான் இப்பயும் சொல்றேன், இந்த நார்மல் காலம் இருக்குல்ல, இந்த நார்மல் காலத்துல அப்படியே ஒரே ஒரு ஆள் மட்டும் அப்படி பறந்துகிட்டு இருக்கிற பறவை வந்து தெரியும். தேர்தல்னு வந்த உடனே ஈசல்ல இருந்து எல்லாம் பறக்க ஆரம்பிக்கும் போது இது கண்ணுக்கே என்ன செய்யாது, தெரியாது. அவன் இறங்குவான் பாருங்க, 68,000 பூத்துல ஆளு ஜம்முன்னு இறங்குவான் பாருங்க. இன்னொரு 10 நாள்ல அன்னைக்கு இந்த கேள்வியை நீங்க கேளுங்க, பாஜக எங்க இருக்குன்னு சொல்லி திரண்டு நிப்பான் ஆளுங்க தமிழ்நாட்டுல. அந்த ட்ரெண்ட் இவங்களுக்கு தெரியல. 68,500 பூத்துகள் தமிழ்நாட்டில் இருக்கிற பூத்துல பாஜகவுக்கு எத்தனை பூத்துல ஆள் இருக்கு தெரியுமா? 1740. ஏன்ட லிஸ்ட் இருக்கு. மீதி இருக்கிற 66,000 பூத்துல உனக்கு எங்க இருக்கு, எவன் ஓட்டு போடுவான்? அதிமுக பிரிந்து வந்தபோது, திமுகவிலிருந்து பிரிந்து வந்தபோது அந்த அளவுக்கு பூத் கமிட்டி அவர் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு எம்ஜிஆர் அவர்கள். எப்படி வந்து அவர்களால் உடனடியாக வெற்றி பெற முடிஞ்சது, அதே போலதான் எங்களுடைய வளர்ச்சியும் ஒரு ஆண்டுல நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. திராவிட இயக்கத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் எம்ஜிஆர் திமுகவினுடைய கருத்தை, பெரியாரின் கருத்தை, அண்ணாவின் கருத்தினுடைய தொடர்ச்சியாக எம்ஜிஆர் வந்தார். நான் சவர்காரின் வாரிசு, நான் சங்கராச்சாரியின் வாரிசு என்று பேசவே தயாரா? நீ பேசு தைரியமான ஆள்னா. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டது திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி, அதனுடைய தொடர்ச்சி எம்ஜிஆருக்கு வாக்களித்தார்கள். அவர் அந்த திமுக கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய 67 நீங்க எம்ஜிஆர் வந்த 77 கம்பேர் பண்ணி பாருங்க. அது குறித்து ஒரு பெரிய ஸ்டடியே இருக்கு. அந்த ஸ்டடியை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர்கள் வாங்கிய ஒட்டுமொத்த 70% வாக்குகள்ல பாதியா பிரிச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். அன்னைக்கு அந்த நீங்க நல்லா பாத்தீங்கன்னா திமுக வாக்கு வங்கியை விட அதிமுக வாக்கு வங்கி ஒரு 5-6% கூட இருக்கும். 77 இருந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்கு சதம் கூட வரும். அது எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும். அதுக்கு பின்னாடியே அது கொஞ்சம் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஒரு சாஃப்ட் இந்துத்துவ நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தார்கள். ஏடிஎம்கே அதான் அந்த மண்ணு திங்கிறது, புழுதியை அள்ளி திங்கிறது, மேலே அள்ளிக்கிட்டு சொரிகிறது, யானை தாந்தலிலே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி வேலை செய்யறதெல்லாம் அதிமுக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப நீங்க என்னன்னா அந்த அதிமுக, எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவா அண்ணாமலை உருவாக்கிய பாஜக? அண்ணாமலை யாரு? ஒப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும்ல, ஒப்பிடுறதுக்காக ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல உனக்கு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல நீ சேர்த்திருக்கிற கட்சியில உன் கட்சி கொள்கையை ஏற்று வந்தவன் யாரு? துரைசாமி யாரு? விபி துரைசாமி திமுக இருந்து வந்தாரு. கரு நாகராஜ யாரு? ஒவ்வொருத்தரையும் நான் சொல்றேன், நான் தப்பா எல்லாம் சொல்லல. நீ சேர்த்து வச்சிருக்கிற ஆளு நேற்று விஜயதர்மி யாரு? ஏற்கனவே 15 எம்எல்ஏக்களை கூட்டிட்டு போனீங்க, அந்த அவன்லாம் யாரு? அவன் அதிமுக இருந்தாலும் தானே. அப்ப உன் கட்சி கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்தவன்லாம் யாருன்னு பாருங்க. அதாவது என்னன்னா, ஒரு ட்ரெயின் போகுது, அந்த ட்ரெயின்ல இடம் ஃபுல் ஆயிடுச்சு. ஒன்னு தொங்கிக்கிட்டு போகணும், இல்லாட்டினா பிளாட்பாரத்தில் நிக்கணும்.
பிளாட்பாரத்தில் நிக்கிறவனை புறத்தை நீ ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏற்றி வச்சுக்கிட்டு எனக்கு ரயிலே சொந்தம்னு நீ எப்படி சொல்ல முடியும்? அதுக்கான வழி இருக்கா? இல்ல உன் கொள்கை என்ன? தமிழ்நாட்டில் நீ என்ன கொள்கையை பிரகடனப்படுத்துற? தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய அரசியலில், தமிழ்நாட்டினுடைய சமூக வரலாற்றில், தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு வரலாற்றில், தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வரலாற்றில் பாஜகவினுடைய பங்களிப்பு என்ன? அந்த பங்களிப்பை தைரியமாக தெரு வீதியில் என்று அண்ணாமலை பேச முடியுமா? ஒரு தேர்ட் கிளாஸ் ரவுடியை போல பேசிக் கொண்டிருக்கிறான். இதை தமிழ்நாடு ரசிக்காது. நீ பேசிப்பாரு. தமிழ்நாட்டில் வந்து நீ தனியாக நின்றுகிட்டு யூடியூப்ல பேசிக்கிட்டு ஏதோ கத்திக்கிட்டு அதை ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்மால் உட்காந்துக்கிட்டு. ஆனா வாக்கு என்று செலுத்த வருகிற பொழுது சார், நான் பல நேரத்தில் உதாரணம் சொல்றேன் சார். ஸ்ரீவைகுண்டம் இடைத்தேர்தல் நான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்காத, என் கண்ணால பார்த்தத. ஸ்ரீவைகுண்டம் இடைத்தேர்தல், ஸ்ரீவைகுண்டம் இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. ஸ்ரீவைகுண்டம் தோழர் நல்லகண்ணு பிறந்த ஊரு, அந்த ஊர்ல போட்டியிடுகிறது. அவரே பிரச்சாரம் செய்கிறார். அந்த இடைத்தேர்தலில் எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும்னு ஒரு முயற்சி அந்த கட்சி எடுக்கிறது. நாங்க அந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை ஆய்வு பண்றோம். ஒரு கிராமம், அந்த கிராமத்துல விடுதலை வாங்கிய காலத்திலிருந்து அந்த கிராமத்துக்கு பட்டா கிடையாது. அந்த மக்கள் சாலையில் வந்து மறியல் செய்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த ஊர்ல 3500 ஓட்டு எழுதி வச்சுக்கங்க. 3500 மக்கள் ரோட்ல வந்து மறியல் பண்றாங்க. கலெக்டர் வருகிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நல்லகண்ணும் போறாரு, பேச்சுவார்த்தை நடத்துகிறார். எல்லாமே நடக்குது. கலெக்டர் ஆபீஸ்க்கு போறாங்க. அப்ப இடைத்தேர்தல்னா உடனே அரசு செவி சாய்க்கணும்ல, செவி சாய்க்கப்படுகிறது. 75 ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 65 வருஷம் வராத பட்டா அன்றைக்கு நடத்திய போராட்டத்தின் விளைவாக, நல்லகண்ணு போய் பேசியதன் விளைவாக அவர்களுக்கு பட்டா கிடைத்து விடுகிறது. உடனடியாக பட்டா சாங்ஷன் ஆர்டர் போட்டுருந்தாங்க அந்த தேர்தலில். அப்ப உடனே அந்த தோழர்கள் இருக்காங்கல்ல, தோழர்களுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த ஊர்ல இருந்து ஒரு 3500 ஓட்டு நமக்கு வரப்போகுது சார். அவன் குடியிருக்கிறதுக்கு இடம் இல்லாதவன், அவனுக்கு அன்னைக்கு தான் பட்டா வருது. 60 வருஷம் போராடி இருக்கான். பட்டா வாங்கி கொடுத்தாச்சு. தேர்தலில் அந்த ஊர்ல மட்டும் தனி சிவப்பு துண்டு போட்டு ஆளுங்க கம்னு சுத்திட்டு நிக்கிறாங்க. போய் பூத்துல வந்து எண்றாங்க ஓட்டு. பதிவான ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 2850 ஓட்டு. அந்த சிபிஐ நல்லகண்ணு ஆதரித்த சிபிஐ வேட்பாளருக்கு ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 103. வெறும் 103. 2000 சில்லற பேர் அங்க அதிமுக ஓட்டு போடுறான். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, உதவிகள் செய்வதால் மத்தரம் என்ன செய்யாது அவன் வாக்குகளை. நீ உதவியே செய்யலையப்பா. கருத்தியல் சிந்தனை ஒன்று இருக்கு, உதவி கூட செய்யல. நீ உனக்கு எப்படி ஓட்டு போடுவான்? நான் சிம்பிளா கேட்கிறேன். ஒரு 70 வருஷம் போராடக்கூடிய ஒரு இயக்கம். ஏன்னா அவர்கள் மக்கள் தங்கள் ஒரு கருத்தியலை வைத்திருக்கிறார்கள். அந்த கருத்தியலுக்கு தான் அவர்கள் வாக்களிக்கிறார்கள். இப்ப ஹாசிப் முகமது இருக்கிறார். ஹாசிப் முகமது வேற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர், சூர்யா சேவியர் வேறு ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர். ஆனால் நாம் இருவரும் நண்பர்கள். என் வீட்டின் சுக துக்கங்களில் நீங்கள் பங்கெடுக்கிறீர்கள், உங்க சுக துக்கங்களில் நான் பங்கெடுக்கிறேன். நமக்குள்ள கொடுக்கல் வாங்கல் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நீங்க சொல்ற ஆளுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு கருத்து இருக்கு. இதான் சார் தமிழ்நாட்டினுடைய அரசியல். இந்த அரசியலை புரியாத ஒரு அரைவேக்காட்டு கோமாளித்தனம் தான் சார் இதை பேசிக்கிட்டு இருப்பான் ஊடகத்தின் மூலமாக. நீங்க 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் 100 பேர் இருக்கான்னா அந்த குடும்பத்தில் இருந்து ஒருவன் பெரியார் சிந்தனையாளர்கள் குடும்பமாக இருந்து அவன் வந்திருப்பான். அவன் திமுகவாக இருக்க மாட்டான். இல்ல ஒருத்தர் அம்பேத்கர் சிந்தனையாளராக இருந்து வந்திருப்பான். அவன் விசிகாவிலோ வேறு எந்த ஒரு அம்பேத்கர் கட்சியிலோ அவன் இருக்க மாட்டான். சிந்தனையாளராக அவன் அம்பேத்கரிய சிந்தனையை ஏற்றுக்கொண்டவனாக இருப்பான். இல்ல இன்னொரு பக்கம் நீங்க போனீங்கன்னா பெரியார் என்ன செய்வாங்க? மார்க்சியமாக இருப்பார்கள். 100 பேர் இருந்தான்னா 70 இருந்து 80, 90% பேர் இப்படிப்பட்ட குடும்பங்களில் இருந்து வந்தவர்கள் தான் காந்திய சிந்தனையாளர்களாக இருப்பார்கள். தமிழ்நாட்டில் கோட்சே சிந்தனையாளர்கள் யார் சார்? எவன் இருக்கான் தமிழ்நாட்டில்? சொல்லு. நாங்கெல்லாம் கோட்சேன்னு எத்தனை பேர் வச்சிருக்கான் தமிழ்நாட்டில்? 2-3% பேர் இருக்க மாட்டாங்களா? அவனே கோட்சேன்னு பேர் வைக்கல சார். அதை கூட சொல்லுவானுங்க. அம்பேத்கர் யார் தெரியுமா? அம்பேத்கர் என்ற பெயர் யார் தெரியுமா? அம்பேத்கருக்கு அவர் ஒரு பார்ப்பன ஆசிரியர். அவர் அம்பேத்கர் என்ற பெயரை வைத்திருந்தார். தனக்கான ஆசிரியர் பெயரை அம்பேத்கர் அப்படியே தனக்கானதாக மாற்றி கொண்டார் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு டுபாக்கூர் கதையை கிளப்பி விட்டானுங்க. அம்பேத்கர்னு ஒரு வாத்தியாரு அவருக்கு கிடையாது. அப்படின்னா அம்பேத்கர் பக்கமா நூல் எழுதினவர் எனக்கு அம்பேத்கர்னு ஒரு வாத்தியார் இருந்தாருன்னு எழுதியிருப்பார்ல. எந்த பக்கத்திலும் அம்பேத்கர் அப்படி எழுதவே இல்லை. அதாவது என்னன்னா, ஒருத்தன் வளர்ந்து வர வேண்டியது, அவர் ஒரு பெரிய தேசம் போற்றும் மகானாக மாற வேண்டியது, அவர் எங்களின் வார்ப்பு என்று இவன் கொண்டு போய் அந்த முத்திரையை கொண்டு போய் அவருக்கு மேல என்ன செய்யறது? அம்பேத்வாடா என்பது ஒரு ஊரு.
மராட்டிய இலக்கணப்படி அது அம்பேத்கர் என்று அவர் என்ன செய்யறாரு, பேரா அவர் வச்சுக்கிறார். அவ்வளவுதான் மேற்றதுல. இதை பார்ப்பேன் அவர் ஒரு ஆசை. நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா, அம்பேத்கர் என்ற பெயர் ஒரு பார்ப்பனர் பெயர் என்றால் அதற்கு பின்பு எந்த பார்ப்பனரும் அம்பேத்கர் என்று ஏன் பெயர் வைக்கவில்லை? சார், அம்பேத்கர்னு நீ பேர் வைக்க மாட்டேன், உன் பாப்பன் பேர் தான் நீ சொல்லுவ. சவர்கார்னு எவனாவது பேர் வைக்க தைரியம் உண்டா தமிழ்நாட்டுல? சொல்லிட்டு ரோட்ல திரும்பி பார்ப்போம். அண்ணாமலை பிள்ளைக்கு பேர் வைக்க முடியுமா? சவர்கார் கோட்சேன் பேர் வை பார்ப்போம். வைக்க முடியாதுல்ல. அப்புறம் என்ன கருத்தியல்? அந்த கருத்தியல் தமிழ்நாட்டினுடைய கருத்தியல். இந்த கருத்தியலை தமிழ்நாடு இவர்கள் கருத்தியலை ஏற்றுக்கொள்ளாது. மாறாக இவர்கள் என்ன முயற்சிக்கிறார்கள் என்னால், மக்களுடைய மத நம்பிக்கை இருக்குல்ல, ஒரு முருகனை கும்பிடுறவன், ஒரு பெருமாளை கும்பிடுறவன், ஒரு சிவனை கும்பிடுறவன், பிள்ளையாரை கும்பிடுறவன், பார்வதியை கும்பிடுறவன், இந்த மாதிரியான மக்கள் இருக்காங்கல்ல, இந்த மக்களுடைய மத நம்பிக்கைகளை வெறியாக மாற்றி அதை வாக்குகளாக மாற்றுவது அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சியில இதுக்கு முன்னாடி 67ல அடி வாங்கி படுத்தவன் பூரான், அவன் வாரிசுகள் பூரா இப்ப எந்திரிச்சு நின்றுக்கிட்டு இது வரைக்கும் வெளியே சொல்லல சார். எப்பயுமே ஒரு 10% ஓட்டு என்ன செய்யும் தமிழ்நாட்டுல, இந்த செத்து கிடந்த அந்த பாடி இருக்கு பாருங்க, இந்த பாடி அப்படியே தான் கிடந்துச்சு. இப்ப இவங்க மத்தியில அதிகாரத்துக்கு வந்து அந்த பாடி எந்திரிச்சு உட்காந்து பேஸ்புக்ல அக்கௌண்ட் ஆரம்பிச்சு பதிவு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவனே ஓட்டு போட வருவானான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இதுதான் இவங்களுடைய எல்லை. இந்த எல்லையை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், அம்பேத்கரிய சிந்தனையாளர்களாக இருக்கலாம். ஆனால் எல்லோரும் இவர்களை எதிர்த்த ஒரு நிலையில் இருப்பார்கள். யார் பிரதமராக வர வேண்டும் என்பதல்ல, எவன் பிரதமராக வரக்கூடாது என்பதில் தமிழ்நாடு தெளிவாக இருக்கிறது. நான் இப்போதும் சொல்கிறேன், எழுதி வைத்துக்கங்க. இந்த வாக்கு வரலைன்னா புதிய தலைமுறை என்ன சொல்லுவாங்க? எங்க ஆய்வு தவறுன்னு பகிரங்கமா அறிவிப்பாங்களா? அறிவிக்க மாட்டாங்க. அதுல அப்படி பணம் வந்து விட்டது, இதுல இப்படி வந்து விட்டதுன்னு ஒரு நாடகம் போடுவாங்க. கரெக்டா? இப்போதும் சொல்ற தமிழ்நாட்டுல இப்படி ஒரு வாக்கே என்ன இல்லை பாஜகவிற்கு இல்லை. அப்படி ஒரு கற்பனையில் இருக்கிறது. அந்த கற்பனையான வாக்குகளை நிஜமாக மாற்றுவதற்கு என்ன செய்ய முடியும் நம்மளால் என்பதுதான் பாஜகவின் திட்டம். தெளிவா 18% எங்க இருந்து வரும் சொல்லுங்க. நான் சொல்றேன், மத்திய அரசினுடைய உதவிகளால் ஒரு 2%, மோடியினுடைய செல்வாக்கால் ஒரு 3%, அண்ணாமலையினுடைய செல்வாக்கால் ஒரு 7%. சொல்ல முடியுமா 18%? நீ கால்குலேட் பண்ணி நாளை காலையில் புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டு பார்ப்போம். நான் சொல்றேன் எத்தனை % வாக்கு விழுகும் தமிழ்நாட்டில், எத்தனை பெர்சன்டேஜ் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில விழுகும், என்ன வகையில் விழுகும் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன் சார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி, நான் அந்த தொகுதியை ஆய்வு பண்ணேன். 1000 ரூபாய் மாதம் உதவித்தொகை பெறுகிறார்கள் பெண்கள். இந்த கலைஞர் இது 3,67,000 பேர், 3,67,000 பேர் மாசம் மாசம் பணம் வாங்குறாங்க. அது வந்து வாக்குகளா மாறுமா, உதவி செஞ்சது வாக்குகளா மாறுமாங்கிறதுல ஒரு கேள்வி இருக்கு. அப்படி உதவி செஞ்சது வாக்குகளா மாறணும்னா கலைஞர் 2006ல செய்யாத உதவியே கிடையாது. அவ்வளவு உதவி செஞ்சாரு. மினி பஸ்ல இருந்து அது இதுன்னு கொண்டு வந்து ஒரு டெவலப் பண்ணி வச்சாரு. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட்ல வந்து கடைசியில உன்னை கிளப்பி விட்டு கவுத்தி விட்டானுங்க. அதே போல இப்ப ஆனா செஞ்சிருக்காங்க. இந்த 3,67,000 பேர்ல இதுவரைக்கு முன்னாடி திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு ஒரு ஆய்வு இருக்கு. வெறும் 10%. வெறும் 10%. அது அதிமுகவுடைய வாக்குகள். இப்ப அந்த 3,67,000 பேர்ல நீங்க இன்னொரு 20% பேர் திமுகவுக்கு வாக்களித்தால் பாஜக பக்கத்திலே வர முடியாது. 15 லட்சம் ஓட்டு ஒரு பார்லிமெண்ட்டுக்கு, 10 லட்சம் ஓட்டு போலாகும். 10 லட்சம் ஓட்டுல 6 லட்சம் ஓட்டுகளை திமுக கூட்டணி வாங்கும். ஒரு 1.5 to 2 லட்சம் ஓட்டுகளை அதிமுக கூட்டணி வாங்கும். இன்னொரு 50,000 இருந்து ஒரு 1.25 லட்சம் ஓட்டுகளை பாஜக கூட்டணி வாங்கும். இதுதான் அந்த தொகுதியினுடைய இன்னைக்கு ரிசல்ட். எந்த கட்சியும் நிக்கட்டும். நான் திண்டுக்கல்ல சொன்னது மாதிரி 40 தொகுதி என்னால சொல்ல முடியும். ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி நேச்சர் இருக்கு, ஒட்டுமொத்த ஒரு இது இருக்கு. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிளஸ் பாயிண்ட் அதிமுகவை பலவீனப்படுத்தியதுதான். அதிமுக பலவீனப்பட்டு போனதால், பலவீனப்படுத்தப்பட்டதால் இப்ப நீங்க அதிமுக வீறு கொண்டு என்ன செய்யணும் தெரியுமா? பாஜக என்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் தொடர்ச்சி எடுக்கிறது அதிமுகவுடைய வேலையாக இருக்க முடியும். ஆனா அதிமுக என்ன செய்யும்? அதிமுக தலைவர்களுடைய நோக்கம் அதுவாக இல்லை. பாஜகவை 2வது இடத்துக்கு கொண்டு வர்றது அதிமுகவுடைய வேலையா இருக்கு. ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் ஓட ஓட விரட்ட வேண்டும். அவர்கள் எந்த ஜெயலலிதா மோடியா லேடியா என்று கேட்டாரோ அதே நான் கேட்கிறேன். இத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு வர்றீல மோடி, இத்தனை தடவை வர்றீல, 75 நாள் அந்த அம்மா ஆஸ்பத்திரியில இருக்கும்போது நீ எங்கேயா போன?
தமிழ்நாடு இந்த அம்மாவுடைய உடல்நிலை வருத்தத்திற்காக எல்லாரும் பிரேயர் பண்றான், சர்ச்சில் பிரேயர் பண்றான், கோயில்ல பிரேயர் பண்றான், மசூதியில பிரேயர் பண்றான், தனிப்பட்ட முறையில பிரேயர் பண்றான். நான்லாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை, எந்த கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. ஆனா நான்லாம் இயற்கையை என்ன செய்யறேன், அந்த அம்மா நல்லா வரட்டும்னு நான் நினைக்கிறேன். நீ பிரதமரா இருந்தவன், நாங்க ஒரு கொடியில் இரு மலர்கள் ஒன்னா பூத்து குலுங்கணும் பேசினவன், நீ ஏன் வரல 75 நாள் அந்த அம்மா படுத்து கிடக்கும் போது? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஓயாம ஓடி வர்ற எதுக்கு? ஒண்ணு இருந்தா போன தேர்தலில் மலை மேல போய் உட்காந்துக்கிட்டு கண்ணடிச்சு காமிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப கடலுக்கு கீழே போய் குனிஞ்சுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. நீ தரையில நிக்க மாட்டியா? ஏங்க, தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சரா இருந்த அம்மா 75 நாள் படுத்து கிடக்க நான் என்னன்னு பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு அதிமுகவை நக்கி பிழைக்கக்கூடிய நாயாக பாஜக இருப்பது எந்த வகையில் நியாயம்? அதை அதிமுக கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? இதைத்தான் கேட்கணும், தமிழ்நாடு மக்கள் கேட்பார்கள். இன்றைய தினம் எங்களோடு இருந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.